Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்டூடியோ லைட். Friends, ஒரு கார்ட்போர்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுல இந்த மெஷர்மென்ட்ஸ்ல லைன் போட்டு வெச்சுக்கோங்க. நைஃப் இல்ல சிசர் வச்சு அழகா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. சோ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு மண்டா இருக்கும். சோ இதே மாதிரி ஒரு 4 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வெச்சிருங்க. சோ அதுக்கு அப்புறம் சில்வர் ஃபாயில் இருக்குல, சோ அத வச்சு கார்ட்போர்ட்ல நிறைய கம் போட்டு சில்வர் ஃபாயிலோட ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 4 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 4 பீஸ் தனித்தனியாக பின்னாடி டேப் போட்டுருங்க. 2 பீஸாக வச்சு டேப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 4 டே இந்த மாதிரி ஒன்றா வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ அதோட சென்டர் பார்ட் இருக்குல்ல பாக்ஸ் ஷேப்பில், அந்த இடத்துல டர்மாக்கோலை கரெக்டாக கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீஸில் சில்வர் ஃபாயில் நம்ம பார்த்தோம்ல, அந்த சில்வர் ஃபாயிலை இது மேலே வச்சு நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க. இல்லை கம் போட்டு கூட ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா. ஸோ இதோட சென்டர் பார்ட் இருக்கிற டர்மாக்கோலோட சென்டர் பார்ட்டில் உங்களோட அந்த லைட் ஹோல்டரை வச்சு ஒரு ரவுண்டு போட்டுருங்க. அதை நைஃப் வச்சு இல்லை சிசர் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ பேக் சைடு எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டோட பேக் சைடு எடுத்துக்கிட்டு ஹோல்டரை வச்சுட்டு ஹார்ட் க்ளூ கன்னை வச்சு போட்டு நல்லா கம் போட்டுருங்க. இல்லை ஸ்ட்ராங்கான கம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எந்த கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 9 வாட்ஸ் பல்ப் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பல்ப் இருந்தால் அந்த பல்ப்பு கூட எடுத்து இதில் போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போது அந்த லைட் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட பேக் சைடில் வச்சு டேப் போட்டு 4 பக்கமாக நல்லா ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ லைட் போட்டு பார்க்கலாமா. ஸோ லைட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைட் அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. என்ன பண்ணிங்கன்னா ட்ரேசிங் பேப்பர்னு கையில் வைப்பாங்க, ஒரு 5 ரூபானா, அது ஒன்று வாங்கி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சு 4 பக்கமும் நல்லா டேப் போட்டு ஓட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட ஸ்டூடியோ லைட் ஸ்டெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா 4 பக்கமும் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கே நல்லா கம் போட்டு இல்லை டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ அப்போனா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடியோ லைட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போனா நமக்கு லைஃபாக அதிகமாக இருக்கும், உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாமா, வாங்க இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்டூடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு கூட மேக் பண்ணி ஆக்சஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.